श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारमो श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुजरा कटाक्षा श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहताततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसन्तोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नेमेन मदन्वयानां माद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं जरश्च महदाक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुप्रकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य कोऽपि प्रकाशाभिः अविद्यं निहितन्तमः प्रायप्रवदने पुंसां पौनःपुण्यं निवारयन् अस्तश्रीरङ्गवर्तुर्मामव्यादवे मुद्रितः असाध्यसाधकस्वामिन् साध्यं तव किं वदे रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 9 திருமொழி முடிச்சது. இன்றைய தினம் 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி நமக்கு அனுபவம். அதாவது அந்த எம்பெருமானை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு என்றுகளோ அப்படின்னு முந்தின திருமொழியில அப்படி அங்கு அருளி செய்தார். மேலும் கண்ணாலே கண்டு கழிப்பதே தனக்கு ஒரு பெரும் பேராக இருக்கும் பட்சத்தில் அதற்கு காரணமாக அந்த எம்பெருமானியை நோக்கி அது கண்ணார கண்டு கழிக்கின்றது இங்கு என்று கூட கேட்டாரோ அந்த பெருமாளையே பார்த்து அது எனக்கு எப்போது உண்டாகும் என்றும் சொல்லணும் அப்படின்னதும் பகவானை பார்த்து சொல்லுகின்றார். அதற்கு பதில் சொல்ற மாதிரி எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து உம்முடைய அந்த அனன்ய கதித்துவம் கதியற்ற தன்மை என்கிட்ட விண்ணப்பம் செய்து கைகரியத்தை தவிர வேறு எதற்கும் ஆசைப்படாத உம்மிடத்தில் வாச்சிகமான கைங்கரியத்தை பெற்றபடியால், அதாவது வாச்சிகமான கைங்கரியனா பாசுரங்களை தான் பாடல்களாக பாடினாரோ அதை விட இறுதி வேறுண்டா என்று எம்பெருமான் தன்னுடைய கருத்தை ஆழ்வார் உள்ளத்திலே படும்படி சொன்னவுடனே ஆழ்வார் கொஞ்சம் சந்தோஷம். இந்த பதிகத்தில் தன் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துகிறாருங்க. வண்டார் பூ மலர் மங்கை மணநோக்கும் உண்டானே உன்னை உகந்தது உன் தனக்கே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு. வண்டார் பூ மாமலர் மங்கை மணநோக்கம் உண்டானே உன்னை உகந்தது உன் தனக்கே தொண்டானேற்கு என் செய்கின்றாய் சொல்லு.
நால் வேதங்கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே சொல்லு. நால் வேதங்கண்டானே கண்ணபுரத்துறை அம்மானே உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்கின்றாய் சொல்லு. ஓ வண்டுகளாலே நிறைந்ததாய் அழகியதாய் பிராட்டிக்கு ஏற்றபடியான பரப்ப உடையுடையதான தாமரைப்பூவை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியுடைய மங்களகரமான பார்வையை தாரக போஷக போக்கியங்களாக உடையவனே. வண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம்னா, மனம்னா மங்களத்தை சொல்ல வார்த்தை, மனநோக்கம் உண்டானே. அப்படி அவளுடையதான அவள் பெரிய பிராட்டியுடைய இருப்பிடம் வாசத்தல் மீது தாமரை புஷ்பம். அந்த பிராட்டியருடைய மங்களகரமான அதான் மாமலர் மங்கைன்னு விட்டார். மனநோக்கம், இந்த மங்களகரமான அந்த கடாட்சம் இருக்க திருஷ்டி, அதை விசேஷமாக நான்கு விதமான வேதங்களை வெளியிட்டவனே. உன்னை உகந்து உகந்து உந்தனுக்கே தொண்டனேற்கு சொல்றார். உன்னை நான் 4 வேதம் கண்டானேன்னு சொல்லிவிட்டு 4 விதமான வேதங்களை வெளியிட்டவனே, அல்லது சொதப்பிரமாணபூதமான 4 வேதங்களாலும் பிராப்பிய பிராபகங்கள் 2 பகவானே என்று கூறப்பட்டவனே, வேதங்கள் வேத பிரதிபாத்தியனே, திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய யக்ஷத்திற்கு எழுந்துள்ளவனான சுவாமியே, இக்காலத்தும் எவ்விடத்தும் எல்லா அவஸ்தையிலும் நித்தியமாக பிராட்டியோடு கூடியிருக்கின்ற ஸ்ரீமானான தேவரீரை மிகவும் உகந்து உங்களுடைய சேர்த்தியிலே அடிமை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தினை உடைய எனக்கு நீ செய்தருவதாக எதை சங்கல்பித்துள்ளாய் என்பதை கூறுவாயாக. ரொம்ப அழகு. அதாவது உன்னை உகந்து உகந்து உந்தனக்கே தொண்டான், ஏன்னா நான் உன்னை உங்ககிட்டயே தொண்டு ஆனேற்கு என் செய்கின்றாய் சொல்லு. இந்த பாசுரத்தில் பெரியவாச்சா பிள்ளையினுடைய வியாக்கியானம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கீங்க. அவர் சொல்றாருங்க, இவர் பிரம்மச்சாரி எம்பெருமானி அன்றாய்ந்து உகந்திருப்பது தாயின் தாப்பனும் சேர இருக்க அனுவர்த்திப்பாரை போலே அவனும் அவளுமான சேர்த்தீரை அடிமை செய்ய வேண்டும் என்றாய்த்து இவர் ஆசைப்பட்டிருப்பது. ஏன்னா நமக்கு பிராப்பிய பிராபகங்கள் இரண்டிலும் எம்பெருமானும் பிராட்டியுமான அந்த சேர்த்தி மிதுனம். ஏன்னா பிராப்பிய பிராபங்கள் இரண்டும் அவனும் அவளுமான சேர்த்தியிலே ஆயிற்று இவர் நினைந்திருப்பது. உபாய பாவத்தில் குறைவரவிருக்கிற நீ செய்தருளுதான் நினைக்கிறது என் சொல்லு கேட்கிறார். தம்முடைய உகப்பை பேற்றுக்கு பரிகரமாக நினைத்திருக்கிறவர்கள் அவர் நினைவே பேற்றுக்கு பரிகரமாக நினைத்திருப்பதாலே சொல்லுங்கிறார். ஏன்னா இந்த விஷயங்கள் அவர் சொல்லுவது எப்படின்னா, சுத்தமான நம்முடைய அந்த சத்சம்பிரதாயத்தினுடையதான அந்த விஷயத்தை, அந்த கொள்கையை கொஞ்சம் கூட ஐயன் திருவர நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி அமைகிறது. அது வண்டார் பூ மாமலர் மங்கை மனநோக்கம் உண்டானே பதம் ரொம்ப அழகுதான். ஏன்னா அங்க விஷ்ணு புராணத்தில் நிறைய அங்கதான் சொல்றார். தும்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா துவயை தத் விஷ்ணுநாசாம்ப ஜெகத்வியாப்தம் சராச்சரம் புனஸ்வ பத்மாதுத்பன்னா ஆதித்யோ பூத்யதா ஹரிஹி சர்வபூதேஷு சர்வாத்மன் யா சக்தி அபரா தவ குணாஸ்ரயா நமஸ்தஸ்யை சாஸ்வதா வை சுரேஸ்வரா யாதீதா கோச்சரா வாசாம் மனசாம் ச விசேஷண ஞானி ஞான பரிச்சேத்ய தாம் வந்தே ஸ்வேஸ்வரீம் பராம். எல்லாம் விஷ்ணு புராணத்தில் விடலாம் பிராட்டியை பற்றி விசேஷமாக அங்கே சொல்றார். என்ன அப்படிப்பட்ட
அந்த பிராட்டியினுடையதான சம்பந்தத்தோடு கூட திவ்ய தம்பதிகளாக அவ 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணணுங்கிறதான் இவருக்கு இந்த விசேஷமான. அதே மாதிரி இந்த 2 பதம் ரொம்ப இந்த பாசுரத்தில் விசேஷம். அதைத்தான் ஏன்னா வண்டார்பூர் மாமலம் அங்கே மனநோக்க உண்டானே. அடுத்தது 4 வேதம் கண்டானே. 4 வேதத்தை காணுகைன்னா என்ன அர்த்தம்? கண்டானேன்னா உரிய காலத்திலே இவற்றுடைய ஆனுபூர்வியை ஸ்மரித்து வேறுபடாமல் வெளியிடுவது. நித்தியமான வேதத்திற்கு சாட்சாத்காரத்துக்கு மேற்பட்ட வேறுபட்டதான நிலை இல்லை. அதுவும் நித்தியமானது, அப்பௌருஷேயமானது, எம்பெருமானுடைய மூச்சு காற்றுகள் வேதம், நிஸ்வசிதம் வேதா ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லாம் இந்த விஷயத்தில் 4 வேதம் கண்டானுங்கச்சே பட்டர் இங்க ஒன்று சாதிக்கிறார். இந்த விஷயத்தில் இது கர்த்தர் என்று கர்மணி கிடாய் அப்படின்னு பிராபிய பிராபங்கள் 2ம் அவன்தான் என்பதைத்தான் வேதங்கள் வெளியிட்டன. எனவே 4 வேதங்களையும் கண்டானே என்று கர்த்தரி பிரயோகம் இல்லாமல் 4 வேதங்களாலும் மேற்கூறியவாறு காணப்பட்டவனே என்று கர்மணி பிரயோகமாக கொள்ள வேண்டும் பெற்ற திருவள்ளுவனம். இதேதான் சாஸ்திர யோனித்வாதிகளிடத்தில் பாஷ்யக்கார திருவள்ளுவத்திற்கும் நம்ம ஸ்ரீபாஷ்யத்தில் பார்க்க முடியுது. ஆகவே பிரமாணங்களாலே கேட்டு போவது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி சுலபனாக திருக்கண்ணபுரத்தில் எழுந்துள்ளவனே என் கேள்விக்கு விடை கூற வேண்டும் என்று இந்த எம்பெருமானையே பார்த்து கேட்பதாக ஆச்சரியமான ஒரு அனுபவம் அங்கு அதை சொல்றாரு. அடுத்தது 2வது பாசுரத்தில் பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்ற உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான். வருதேவர் நின்னையல்லால் வருதேவர் மற்ற உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்ன எல்லால் வருதேவர் மற்றுளர் என்று என் மனத்தீரையும் கருதேன் நான். கண்ணபுரத்தூரை அம்மானே. இதுலேயும் அப்படியே அந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்றார். விஷயம் எம்பெருமான் ஆழ்வாரை நோக்கி கேட்கிறார். உந்தனுக்கே தொண்டனானேன் அப்படின்னு சொன்னீரே, உலகத்தில் ஆசிரியராயும் ஆசிரியப்பாருமாக வேற யாரான இருக்காளோ அப்படின்னு பெருமாள் ஆழ்வாரை கேட்டார் போல் இருக்கு. அவர்கள் விருப்பப்படி அவர்கள் செய்தாலும் எனக்கு இதற்கு முன் கூட இதர விஷயங்களில் அவ்வாறான புத்தியே இல்லை அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றார் ஆழ்வார். இந்த பாசுரம் பார்த்தா திருக்கண்ணபுரத்துடைய அம்மானே எப்படி பண்ணேனுமா? பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் தான் சமுத்திரங்களையும் ஆகாசத்தினையும் 7 குலபர்வதங்களையும் 7 உலகங்களையும் பிரளயத்திலே பூவை விழுங்கினார் போல விழுங்கி அவ்வாறு ஜெகத் ரட்சணத்துக்காக இடம்பெற்ற தனி மாலையை உடையவனே, நின்னுள் ஒடுக்கிய அப்படிப்பட்டவன் நீ. இது மாதிரி காப்பாற்றி உன்னை விட்டுட்டு பிரளயம் வரும்போது உன் வயிற்றிலே புகுந்து அதுக்கப்புறம் நீ வெளிநாடு காண விட்டவாறே நானே பிராபிய போதன் என்று சொல்லிக் கொண்டு வருகின்ற உம்மை விட வேறான தேவதைகள் இருக்கின்றார் என்று இதுக்கு முன்னால நான் வாதத்திலையும் பூர்வ கட்சிகளாக கூட நினைத்தறியேன். அதான் ரொம்ப அழகுதான். நின்னுள் ஒடுக்கிய நின்னை அல்லால், அதாவது பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னை அல்லால், எல்லா உலகாண்ட பெருவாயான எல்லா ஜீவ வெள்ள அடைக்கின
மறுவழியில் விட்ட உண்டு உமிழ்ந்துன்னு வருதேவர் மற்ற உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன். இறைனா இறை பொழுதும். அப்ப சம்சார பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கென்றே நீங்க எழுந்தில் இருக்கின்றாய் கண்ணபுரத்துடைய அம்மானே அப்படின்னு மூன்றாவது பாசுரத்தில் அதை இன்னும் அறுதியிடுறார். பார்க்கலாம். மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை. மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை. மற்ற எல்லாம் பேசிலும் நின் திரியிட்டு எழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்து உரையம்மானே. மற்ற எல்லாம் பேசிலும் நின் திரியட்டு எழுத்தும் கற்று நான் மற்றும் ஓர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. கண்ணபுரத்து உரை அம்மானே. மற்றவரை ஆசிரியிக்க தகுந்தவர்களாக நினைத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த தாமச புருஷர்களோடு எனக்கு தொடர்பில்லைங்கிறார். மேலும் சாத்வீகரை விட்டு அவளை விட்டுட்டு வேற தாமச பிரதிகளோட என் காலத்தை எல்லாம் கழிக்க மாட்டேன். எண்ணாத மானிடத்தை எண்ணுபவன் அல்லேன் யான். பேராளன் பேரோதும் பெரியாரை இறையும் பிரியும் அவனும் அல்லேன் யான் என்பதாக இந்த பாசுரத்தில் அறுதியிடுறார். மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உன்னை விட வேறோன ஒப்பற்ற பல தெய்வமானது ஒன்றுண்டு யாரும் நினைத்து தேவதாந்தரத்தோடு சம்பந்தம் உடையவாரோடு எனக்கு எவ்விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவளை எந்த விதமான சம்பந்தமும் நான் வச்சுக்க மாட்டேன். மேலும் நான் உன்னுடைய முதல் வார்த்தையான திருவிட்டாட்சரத்தை கற்ற பின்பு அதற்கு அநேக விதமான அர்த்த விசேஷங்கள் இருந்தாலும் அதற்கு உரிய சிறப்பான பொருளாக நான் நினைத்திருப்பதான அளவில் மட்டும் இல்லாமல் ததிய சேஷத்த பரியந்தமான அடிமையே பெற்றுள்ளேன். ஏன்னா பெருமாள்னா பெருமாளோடு இல்லாமல் பாகவதாலும் சேர்ந்து. ஏன்னா அனன்யார்க சேஷத்துவத்திற்கு எல்லை நிலமானது பாகவத சேஷத்துவமே தானே. உலகம் ஒன்றும் முளைப்பித்த தனிமா தெய்வ தளிருக்கு புகுதேலன்றி அவன் அடியார் நனிமா கலவி இன்பம் நாளும் வாய்க்க ரங்கட்கே அப்படின்னா நம்மாழ்வார். திருக்கண்ணபுரத்து அம்மானே, இது அன்றோ இங்கு வந்து நீ எனக்கு ஓதுவித்த பொருள் அப்படின்னு இவர் சொல்றார். பெருமாளை பார்த்து இங்கே ஆச்சரியமாக ஆச்சாரிய சிஷ்யர்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாற்றம் ரொம்ப சுவையா இருக்கிறது நம்ம இங்கே எடுத்துட்டு இருக்கா. அதில் ஒரு அழகான ஆழ்வார் பெருமாளை பார்த்து உன்னளவில் நின்றவன் அல்லேன் என்று கூறினால் அவனுடைய உள்ளம் திருவுள்ளம் புண்படாதோ என்று நஞ்சியர் கேட்டாராம். ஏன்னா பெருமாளை பார்த்து உன்னளவோடு கிடையாது எனக்கு, உணவில் மட்டும் நில்லாமல் ததிய சேஷத்துவ பரியந்தமாக அடிமையே பெற்றுள்ளேன்னு சொன்னார்னு சொல்றோம்னு வியாக்கியானம். ஏன்னா அனன்யார சேஷத்துவத்திற்கு பாகவத சேஷம் முக்கியம், நான் உன் மாத்திரம் இல்லை அடியார்கள் சேர்ந்துன்னு சொன்ன உடனே அப்படின்னு அந்த எம்பெருமானை பார்த்து இவர் சொன்னா பெருமாள் திருவுள்ளம் புண்படாதா அப்படின்னு நஞ்சியர் கேட்கிறார். அதற்கு நம்பிள்ளை சொன்னாரா, நீக்கமில்லா வடியார் தம்மடியார் அடியார் எங்கோக்கள் என்றபடியே இவர் பாகவத சேஷத்தின் அளவிலே நின்றவாறே எம்பெருமானும் அல்லிக்கமலக்கண்ணனாகின்றான் என்று அருளை செய்தார். அதாவது வெறுங்கமலக்கண்ணன் அல்லிக்கமலக்கண்ணனாகிறான் அப்படிங்கிற அது அவர் ரொம்ப நயமான விஷயம். என்னன்னா இந்த முதல் மூன்று பாடல்களையுமே ஒரே சீவன் நாராயணனே உபயோகங்கள் என்று இருக்கையும், இரண்டாவது விஷயம் தேவதாந்திர ஸ்பர்சமும் தாமச புருஷோடு சம்பந்தம் என்று இருக்கையும், மூன்றாவது பாகவதாலை வழிய
வேறு விஷயத்தில் பாகவத சேஷத்துவம் இல்லாமல், பாகவதர்கள் ததீயர்கள் இல்லாமல் இருப்பது பிரபனுடைய இலக்கணமாக. அவனை ஒழிய செல்லாமை இருக்கணும், பாகவதெல்லா ஒழிய செல்லாமல் இருக்க. இதெல்லாம் பிரபன்னனுக்கு முக்கியமான விஷயங்கள் என்பதை இந்த 3 பாசங்களில் விசேஷமாக, அதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து நல்லா விஸ்தாரமாக பார்க்க வேண்டியதான அதுக்கு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்க. சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அருளி செயல் ஆரம்புதம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி திருக்கண்ணபுரத்தும் விஷயமான கடைசி பதிகம். அது மொத்தம் 100 பாசுரங்கள் பாடுறார் திருக்கண்ணபுரம் விஷயமாக. அதில் கடைசி பதிகத்தில் 3 பாசுரங்கள் பார்த்தோம். 8ஆம் பத்து 10ஆம் திருமொழி 4வது பாசத்தில் இன்றைக்கு நமக்கு அனுபவம். பெண்ணானாள் பேரிலங்கொங்கையின் ஆரடல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயை உகந்தேன் நாகான். பெண்ணானாள் பேரிலங்கொங்கையின் ஆரடல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயை உகந்தேன் நான். மண்டாளா வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா. மண்ணாளா வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா. கண்ணபுரத்து உரையம்மானே. மண்ணாளா வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா. கண்ணபுரத்து உரை அம்மானே. முதல் 3 பாட்டிலும் ஸ்ரீமன் நாராயணனே உபாயங்கள் என்பதை எல்லாம் அறுதியிட்டார் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப பிரபன்னனுக்கு உரியதான குணங்கள் எல்லாம் உண்டானாலும் அதை பேற்றுக்கு வேண்டிய புருஷகாரம் இருந்தால் என்று சித்திக்கும் என்று எம்பெருமான் கூற, அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டுமானால் புருஷகார பூதியான பிராட்டியினுடையதான புருஷகாரம் வேணும். அப்ப நஞ்சினையும் தாரகமாக உண்ட உந்தனுக்கு ஆகாதது ஒன்றில்லையப்பா. ஏன்னா சாதாரணமா விஷத்தையும் அமிர்தமாக்கக்கூடியதான சக்தி படைத்தவன் சர்வசக்தன் நீ. மேலும் பிராட்டிமார் 2 பேரும் எனக்கு புருஷகாரமான பின்பு என் பேற்றுக்கு என்ன குறை என்பதாக இந்த பாசுரத்தில் இப்ப அனுபவிக்கிறார். அதாவது அகழ்வாரையும் தாங்கும் பொறுமையுடையவளாய், அதனாலே க்ஷமை என்றும் சர்வம் சகா என்றும் பெயர் பெற்ற பூமி பிராட்டிக்கு வல்லவனாய், ஒளியும் விசாலமும் கொண்ட திருக்கண்களை உடையவளாய், தேனூரக்கூடியதான தாமரை மலரை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டின் வல்லவனும் ஆகிய திருக்கண்ணபுரத்தம்மானே. இப்படி அட்ஜெக்டிவ்ங்க என்ன அழகு பார்க்கணும். அதாவது வாழ்நெடுங்கண்ணி மதுமலராள் கண்ணாளா. உண்மையிலே பேயாயிருந்து பின்பு பெண்மைக்கு எல்லை நிலமான யசோதையின் முடிவு கொண்ட பூதனை இருக்கணும். பெண்ணானாள் பேர் இளங்கொங்கையின் ஆரடல் போல் உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாய்கிறார். வந்தவள் தாய் உருவிலே வந்த பேய். அந்த பூதனையானவள் எப்படி வந்தான்னா யசோத மாதிரி தன் ரூபத்தை மாத்தின்னு வந்தான். அதான் தேசிகன் யாதவாபத்தை சொல்லச்சே, கதாஜிதந்தர்கித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாகாயா நித்ராபராதீன ஜனே நிஷீதே பிரஜம் யசோதா கிருதிராவிவேஷே. பாதிராத்திரிலே எல்லாரும் நித்திரை வசப்பட்டிருந்தார்கள். அங்கே ஆயர்வாடியில் இருக்கிற அந்த இதுல நந்தபுரத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் அப்ப என்ன பண்ணான்னா யசோதையுடைய ரூபத்தை எடுத்துன்னு வந்தாளாம், தாய் உருவாக பூத்தனை. அதுதான் இங்க சொல்றார்.
அந்த பூதனுடைய பேயின் சம்பந்தத்தாலே பெருமை வாய்ந்தவளாயும் யசோதியின் வடிவிலே வருகின்றமான இளமை வாய்ந்ததாகவும் உள்ள அந்த கொங்கைகள் தாவாக்கின் கல்பமானதும் எவரும் உண்ண முடியாததுமான விஷப்பாலை தனக்கு தாரகமாக குடித்தவனேங்கிறார் அவர். அதாவது பெண்ணானாள் பேரிளங்கொங்கையின் ஆர் அடல் போல் எப்படின்னா தாவாகினி கல்பமா இப்படி இருக்குன்னா அது அப்படி நஞ்சு உண்ணா நஞ்சு உண்டு உகந்தாயை உகந்தேன் நான். அப்படி அந்த நஞ்சை உண்டு நஞ்சையே அமிர்தமாக அதை பானம் பண்ணி அவள் உயிரையும் குடிச்சு, அதாவது யாராலும் உண்ண முடியாதான விஷப்பாலை தனக்கு தாரகமாக அதை பருகி ஆசிரியர்களுடைய விரோதியை ஒழித்து கட்டினோம் என்றதான அந்த நினைவு எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துதான். அப்படிப்பட்ட உன்னை நான் கண்ணபுரத்துறை அம்மானே உன்னை நான் உகந்தேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இது 4வது பாசுரம். அப்புறம் 5வது பாசுரத்தில் பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேடேன் நான். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். மற்றாரும் பற்றியிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன். உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானே. கண்ணபுரத்து உரையம்மானே கற்றார் சேர் கண்ணபுரத்து உரையம்மானே. உற்றான் என்று உள்ளத்து வைத்து அருள் செய் கண்டாய் கண்ணபுரத்து உரையம்மானே. பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். மற்றாரும் பற்றிலேன் ஆதலால் நின்னடைந்தேன் கண்ணபுரத்து உரை அம்மானே. எம்பெருமான் இது மேல சொன்ன உடனே ஆழ்வார் பார்த்து, உமக்கு பேற்றினை தர நானும் விரும்பினாலும் அதற்கேற்ற புருஷகாரமும் உண்டாகி புருஷகாரம் உனக்கு கிடைச்சி நானும் சுலபனானாலும் நீர் என்னை தவிர்த்து விட்டு வெளியே இருக்கக்கூடியதான புறம்புள்ளோரிடத்து பற்றற்றவராய் அகிஞ்சனராய் வரும்போதுதானே அது காரியமாகும் அப்படின்னு கேட்கிறார். நீ சொல்லலாம் சரி, நீ பேற்றினை தருவதற்கு நான் தயாரா இருக்கேன். புருஷகார பூரையான பிராட்டிமார்கள் உனக்கு அனுகிரகம் பண்ண தயாரா இருக்கா. ஆனா வெளியில உனக்கு இருக்கிற உறவெல்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டு நீ அனன்ய கதித்துவம் ஆகிஞ்சன்யத்துவம் இருக்கணும். அப்படி நீ வர வேண்டாமா? வந்தாத்தானே உன்னுடைய காரியம் சித்திக்கும்னு பெருமாள் கேட்கிறாரா. அதுக்கு இவர், அடியேன் அவ்வாறே என் குறைகள் எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு வந்திருக்கேன். அதனால தேவரின் பக்கத்தில் குறை இல்லாதபடி பார்த்துக் கொள்வது இது தேவருடைய கருமை. ஏன்னா அது ஒன்று அகம் மத்ரக்ஷண புரோம தர்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவே இது ஆத்மானம் நிக்ஷிபேத் புதகான தேசிகன். அதனால அந்த விஷயத்தை சொல்றார் இந்த பாசுரத்தில். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். சகல விதமான சாஸ்திரங்களையும் கற்றவர்கள் வாழ்கின்ற திருக்கண்ணபுரத்தம்மானே முதல்ல கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானேன்னு அட்ரஸ் பண்றார். ரொம்ப அழகு. கற்றார் சேர் எப்படிப்பட்ட சகல சாஸ்திரார்த்தங்களையும் கற்று அதை வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வந்த மகாத்மாக்கள் வாழக்கூடியதான திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறேனே. நான் என்ன பண்ண தெரியுமா? பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான். அடியேன் தாய் தந்தையர் உறவினர் என்று கூறப்படுகின்ற இவர்களை எல்லாம் எனக்கு விற்ற பந்துவாகவே கருத மாட்டேன். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். இவரை சொன்னார் திருவேங்கட விஷயமா. தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். உனை காண்பதோர் ஆசையினார் வேயை பூம்பொழில் சூழ் வேயார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே என திருவேங்கட விஷயமா பேசி சொல்லியிருக்காரு. இங்க என்ன சொல்றாருன்னா, எனக்கு தாயார் தந்தையோ உற்றாரு யாரையுமே
நான் அதை பற்றி பந்துவாக நினைக்கவே மாட்டேன். அது தவிர அது மாத்திரமில்லை, உன்னை தவிர்த்த மற்றுள்ளார் எவரிடத்திலும் சம்பந்தனுடையவனே இல்லைன்னு விட்டார் அவர். பெற்றாரும் சுற்றமும் என்று இவை பேணேன் நான், மற்ற யாரும் பற்று இலேன். வேற யாரையும் என்ன உன்னை தவிர பாக்கி யாரிடத்திலையும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதாவது அவலம்பனமின்றி கீழே விழுவதற்கு ஒரு தரை இருக்குமா போல அனன்யகதிராய் அடியேன் உண்மையை ஆசிரியத்தேன், ஆதலால் நின்னடைந்தேன். அதனால இவன் நம்மை விட்டு வெளியில் போய் இதுவரை மிகவும் மின்னல் உற்றான் என்று இனி அடியேன் கீழ் விட்டு போந்த எல்லா உறவுகளையும் உடையவராய் நீரே உங்களுடைய திருவுள்ளத்திலே சங்கல்பித்து வைத்துக் கொண்டு அடியேனத்தில் கிருபை செய்து வேண்டும்ட்டார். ஏன்னா ஆதலால் நின்னடைந்தேன், உற்றான் என்று உள்ளத்தை வைத்து நான் உன்னை சேர்ந்தோர் மனசில் வச்சுட்டு அருள் செய்ய கண்டாய் என்ன அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அதாவது வந்து இங்க என்ன ஒரு சுவாரஸ்யமான இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு விளக்கம் ஒண்ணு. அதாவது கற்றார் சேர் கண்ணபுரத்துறை அம்மானேங்கிறார். அதாவது பெருமாள் வரை பார்த்து, அதாவது இங்கே அது மேலே அதில் ஆச்சாரியால் சிஷ்யாலாம் காலக்ஷேபம் பண்ணுற இடத்துல ஆழ்வார் பாசுரங்களை வச்சு ஆச்சரியமாக இதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்கிற வழக்கம். அந்த அளவில் இங்கே கற்றார் முதல் நீர் வர்த்திக்கிற ஊரில் உள்ளார் விழுந்து ஏடத்து பாசத் தெரிவாருண்டோ, அறிவுரையாருக்கெல்லாம் பட வேண்டாவோ, ஆரியேனு கருணம் காரியம் என்ன கடவுதிரே அப்படின்னு நஞ்சியர் அவர்கள் செய்த வார்த்தை. அதாவது கற்றார் சொல்றாரோனோ, கற்றார் சேரு கண்ணபுரத்துறை அம்மானேன்னு சொன்னாரோனோ, நீர் நித்தியவாசம் பண்ற ஊரில் வாழ்னா கீழே விழுந்து ஏடு எடுத்து வாசி தெரிவாருண்டா, அறிவுடையாருக்கெல்லாம் பட வேண்டாவா? அதாவது அவர்கள் பக்கத்தில் வேண்டாதவற்றை கிடைந்து ஆராயா நிற்கிறது என்ன, நம் சொரூபத்துக்கு ஈடாக செய்ய வேண்டியது கிடக்க ஆராய்ந்தால் கைவண்ண விடாதவற்றை ஆராயது என்ன என்று ஸ்ரீசுக்திகள் விளக்கத்தை சொல்றார். அதாவது பெருமாளையே பிரத்யட்சமா அங்க இதில் இருக்கான், அவனுடைய சுரூபம் அதை அனுபவிக்கிறது, அதுக்கு ஈடா பாக்கி ஏதோ நூல்களெல்லாம் ஆராய்ந்து மனசில் ஏற்பட்ட குழப்பத்தெல்லாம் வச்சுட்டு அவர் சொல்றார், வேதவியாசர் சொல்றார், அங்கன்னா சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தேகை சலன காரணம். அதை படிச்சுட்டு ஏதோ டிபேட் பண்ணிட்டு இது சரியா அது சரியா, ஏன்னா சரியானபடியான ஆச்சாரியனுடையதான அனுகிரக விசேஷம் இருந்து புரிஞ்சாதான் புரிய முடியும். அதெல்லாம் அதுதான் இவர் சொல்றார், பாபானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் புலவங்கம காரியம் கருணமாதியேன நகச்சின் நாபராத்தியதினா பிராட்டி ஆஞ்சநேயனை பார்த்து. ஆஞ்சநேயன் அசோகவனத்தில் சீதா பிராட்டி எல்லாரும் ஹிம்சித்தா அந்த ராட்சசிகள்லாம் அப்பெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். கடைசியில் ராவணவதாயி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சுங்கிற செய்தியை போய் ராமபிரான் சீதைக்கு சொல்லி ஒரு சொன்ன போய் சொல்லி முடிச்சுவிட்டு, அப்போ உடனே எனக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்டா சீதா பிராட்டி ஆஞ்சநேயன். என்னன்னா, நான் முதல்ல பாக்கிச்சு இந்த வானரங்க இந்த ராட்சசிகள்லாம் ரொம்ப ஹிம்சம் பண்ணினா அப்பயோ அவளை பல்லால் கண்டிச்சு நகத்தால் பிராட்டி கொண்டணும்னு நினைச்சேன். இருந்தாலும் ராமனுடையதான கோபத்துக்கு ஆளாகுவேன்னு பேசாமல் இருந்தேன். இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா அவளை கொள்றேன். அதுக்கு பிராட்டி பதில் சொல்றா, பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் புலவங்கம காரியம் கருணம் ஆரியன நகச்சின் நாபராத்தியதி. அதை அடிப்படையாக கொண்டு இதை சொல்றாருங்க. இந்த விளக்கத்தை அங்கே சொல்ற போதும் ஆச்சரியமாக அதைத்தான் இதை நல்லா அது சேர்த்து இது பார்த்தோம்னா அனுபவிக்கிறது சரியா இருக்கும். அடுத்த பாசுரம் 6வது பாசுரம். ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமன் தமர் பற்றாது. ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமன் தமர் பற்றாது. சோத்தம் நாம் அஞ்சுதும் என்று தொடாமை நீ காத்தி போல் கண்டபுரத்து உரை எம்மானே. ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமன் தமர் பற்றாது. சோத்தம் நாம் அஞ்சுதும் என்று தொடாமை நீ காத்தி போல் கண்டபுரத்துரை எம்மானே.
சொல்றார், ஏத்தி உன் சேவடி எண்ணி இருப்பாரை, அதாவது ஏற்றினா ஸ்தோத்திரம் பண்ணி, எம்பெருமானே நாங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் கொஞ்சம் கூட கடிசிக்காமல் அதை பாராமல் ஆட்கொண்டால் மாத்திரம் போராது, குற்றங்களை அளவோடு ஆராய்ந்து தண்டனை அளிப்பதற்காகவே நீ நியமிச்சு வச்சிருக்க. யாரு? யமதர்மன் முதலானவர்களை. அவா எப்போது என் பக்கத்தில் வராமல் நீ பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்றி உன் சேவடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தமர் பற்றாது அப்படின்னா, சோத்தம்னு ஒரு பதம். சோத்தம்னா உயர்ந்தவரை பார்த்து தாழ்ந்தவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பேசுகின்றதான வார்த்தை, அது பெருமையாக. அப்ப சொல்ற போது, திருக்கண்ணபுரத்து அம்மானே, உங்களுடையதான செம்மை வாய்ந்த திருவர்களை தோத்திரம் செய்து நிச்சயமாகவே, ஸ்தோத்திரம்னா நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு அர்த்தம். அதனால சோத்தம் உனக்கு என்னுடைய ஸ்தோத்திரம், நான் ஸ்தோத்திரம் பண்றேன். நாம் அஞ்சுதும் என்று தொடாமைனா, நீ செம்மை வாய்ந்த உன் திருவிடைய ஸ்தோத்திரம் செய்து நிச்சயமாகவே வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருப்பவர்களை, நான் சொன்னார், நம்மாழ்வார் தான் சொன்னார். இது எப்படி இருக்குன்னா, ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா, இந்த வழுவிலா அடிமைங்கிறது ரொம்ப முக்கியம். வழுவிலா அடிமைன்னா அந்த எப்பவுமே இடைவிடாமல் பெருமாளை கைங்கரியம் பண்ணணும். இந்த கைங்கரியம் பண்ணா நான் பண்ணேங்கிற அகங்காரம் இல்லாமல் பண்ணணும். வழுவிலா அடிமை அதான் இங்க சொல்றார். உனக்கு ஸ்தோத்திரமும் பண்ணி நிச்சயமாகவே உனக்கு அந்த மாதிரியான அந்த அடிமை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்காளோ அவர்கள் சரீரத்தை விடுமளவும் பார்த்திருந்து அப்படிப்பட்ட அந்திம திசையில் யமபடர்கள் கிட்டாமல் தாழ்ந்த சொல்லை சொல்லி இப்படிப்பட்டவர்களைக் கண்டு நாங்கள் பயப்படுவோம் என்று அவர்கள் கூறி அடியார்களை தொடாமல் இருக்கும்படி தேவரீர் காத்து கொண்டிருக்கின்றீர். அதற்காகவே என்றோ நீவீர் இங்கு எழுந்தருளி உள்ளீர் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் அந்திம திசையிலே அவன் அடியாரை, எம்பெருமானுடைய அடியாரை கண்டு நமனும் அவன் தமரும் அவருடைய வேலைக்காரர் பிரித்தியர்களும் நாம் அவளை யாரையும் தொடாதேங்கிறான். அங்கே விஷ்ணு புராண ஸ்லோகமே, ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசகத்தம் வததீயமஹ கில தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நிருணாம் நவிஷ்டவானாம் அகம் அமரவரார்ச்சிதேன தாத்ரா யமைதி லோகஹிதாஹிதே நியுக்தா ஹரிகுருஜகோஸ்மின ஸ்வதந்திரா பிரபவதி சம்யமனே மமா விஷ்ணு. அவன் நிறைய சொல்றாங்க, விஷ்ணு புராணத்தை சொல்றார். அதாவது நீ ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசகத்தம் வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே, பாசகர் எடுத்துன்னு கிளம்புறவனை கூப்பிட்டு யமன் தன்னுடைய பிரித்திரிகளை காதோடு சொன்னானா, பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நிரனாம் நவ இஷ்டமானாம். நீ பாக்கி பேருக்கு தான் நான் பிரபு, வெறும் சோறும் தண்ணீரும் தாரகமா இருக்கின்றவர்கள் தான் நான் பிரபு. ஆனா மதுசூதனான எம்பெருமான் எனக்கு பிரபத்தி பண்ணவாள்லாம் அவர்கள் எனக்கு பிரபுகள், ஆனா வாக்கிட்டே போகாதேன்னு சொன்னான். அதுதான் இங்க வச்சுட்டு இப்படி அந்திம திசையில் யமபடர்கள் கிட்டாமல் நீ நீர் காப்பாத்தின்னு இருக்க. ஏன்னா ஒருத்தர் கிட்ட வரத்துக்கு பயப்பட அவனுடைய பக்தர்களை, அதற்காகத்தானே நீர் இந்த திருக்கணபுரத்திலே எழுந்தொழிருக்கின்றீர் என்பதாக இந்த பாசுரத்திலே அவர் கொண்டாடுகின்றார். 6வது பாசுரத்திலே அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். 8ஆம் 10 10ஆம் திருமொழி, அதில் 6 பாசுரங்கள் ஏற்கனவே அனுபவித்தோம். 8ஆம் 10 10ஆம் திருமொழி 7வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். 8 10 7. வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீர் வெள்ளத்துயின்ற பெருமானே வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்து உரை அம்மானே. வெள்ளை நீர் வெள்ளத்தணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெள்ளத் துயின்ற பெருமானே வள்ளலே
உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்து உரையம்மானே. முந்தின பாசுரத்திலே யமபட்டர்கள் வந்து தன்னை கிட்டாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இங்கே சொல்றார், யமபட்டர்கள் கிட்டாமல் இருப்பது மாத்திரம் இல்லாமல் உன்னுடைய பிரபாவத்தினாலே எங்களுக்கும் மறைந்தல்லவோ திரிகின்றார்கள் யமபட்டர்கள் அப்படின்னு சொல்றார். வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவணை மேல், அதாவது வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்தன்னா வெள்ளை நீரின் வெள்ளமாகிய திருப்பார்க்கட்டிலே அரவணை மேல் அதுக்கு ஏற்றவாறு பனைத்து அணைத்துக் கொண்டு கிடக்கின்ற வெள்ளரவாகிய திருவனந்தாழ்வான் மேலே என்ன பதம், வெள்ளை நீர் வெள்ளத்து அணைந்த அரவு அணை மேல் துள்ளு நீர் மெள்ளத்துயின்ற பெருமானே. துள்ளுகின்ற நீர் திவலைகள் எம்பெருமானின் திருமேனியின் சௌகுமாரியத்திற்கு ஏற்றவாறு அப்படி ஸ்பரிக்கிறது, மெதுவா அப்படி மேல தெளிக்கிற மாதிரி. யார் எவனின் வசமாகிறாரோ, எவர் நம்மை கூப்பிடுவாரோ என்று நினைத்து அவருடைய கூக்குரல் கேட்குமாறு எப்படி ஆய்ப்பாடி பசுக்கள் உம்மிடத்திலே அப்படி செவித்தாழ்த்துக் கொண்டு இருக்குமோ அது மாதிரி நீரும் மெல்ல திருக்கண்கள் வளரும் சர்வாதிகனானவனே அப்படிங்கிற வள்ளலே. மேல மெல்ல துயின்ற பெருமானை சொல்லிவிட்டு அப்புறம் வள்ளலே என்ன ஆஸ்ரித விஷயத்தில் எத்தனை பண்ணினாலும் மேல மேல அந்த ஔசாரியம் வெள்ளமிடுவான் உள்ள பெருமையுடையவனே அப்படின்னா வள்ளலே. உன் தமர்க்கு என்றும் நமன் தவர் கள்ளர் போல். கண்ணபுரத்து உரை எம்மானே அப்படின்னு சொல்றார். திருக்கண்ணபுரத்து உரைகின்ற எம்பெருமானே, உன் அடியாரிடத்தில் இக்காலத்திலும் யமபடர்கள் அவர்களை அண்டாமல் இருப்பதோடு அல்லாமல் திருடரை போல் மறைந்து அன்றோ செயல்படுகின்றனர். நமன் தமர் கள்ளர் போல், திருடன் எப்படி மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு வருவனும் அது மாதிரி உன்னுடைய பக்தர்கள் விஷயத்திலே யமபடர்கள் எப்படி இருக்கா, தேவரில் எமக்கு அருகே இருந்து காக்கின்றபடியால் அவர்கள் எப்படி வெளியே திரிவார்கள் அப்படிங்கிறதா கேட்கிறார். ஏன்னா உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல், இந்த பதம் ரொம்ப என்னன்னா பார்த்தா சக்ரன் மன கிருஷ்ட பதார்விந்தயோ நிவேசிதம் தத் குணராகியைரிகே நதேயமம் பாசவிருதச்ச தத்படாத் ஸ்வப்னே விபஷ்யந்தி சீர்ண நிஷ்கிருதாக. ஏன்னா கிருஷ்ணனிடத்திலே திருவடிபாரத்திலே அன்பு கொண்டவர்கள் விஷயத்தில் அவ யமபடர்களை சொப்பனத்தில் கூட பார்க்கறது இல்லைங்கிறார் அவர்கள். பூதானி விஷ்ணோ சுரபூஜிதானி துர்தர்ஷலிங்கானி மகாத்புதானி ரக்ஷந்தி தத்பக்தி மத பரேபியः மத்தச்ச மர்த்தியானத சர்வதச்ச. என்ன அப்படி விசேஷமாக பாகவதத்தில் ஸ்லோகங்கள் அதில் பார்த்தோம்னா எம்பெருமானுடையதான, அதாவது இந்த ஸ்லோகங்கள் பாகவதத்தில் பார்த்தா எம்பெருமானை அப்படியே அர்ச்சித்துக் கொண்டே மலைய பர்வதத்தில் அப்படி எங்கே வசிக்கின்ற அகஸ்தியர் சொன்னதாக அங்கே பாகவதத்தில் பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் என்னன்னா நமக்கு, அதாவது எம்பெருமானுடையதான திருவடியிலே அன்பு கொண்டு இருக்கக்கூடிய அடியார்கள் விஷயத்திலே யமபடர்கள் எப்படி பயந்து வாழ்கின்றார்கள் என்பதை நான் காண்பிக்கிற விஷயங்கள். அடுத்த பாசுரம். மானாகி வையம் வளர்ந்ததுவும் வாழவுணன் பூணாகங்கீண்டதுவும் நினைந்த
நிறைந்து இருந்தேன். மானாகி வையம் வளர்ந்ததுவும் வாழ் அவுணன் பூணாகம் கீண்டதுவும் ஈண்டு நிறைந்து இருந்தேன். பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான். கண்ணபுரத்து உரை அம்மானே பேணாத வல்வினையேன் இடர் எத்தனையும் காணேன் நான். கண்ணபுரத்து உரை அம்மானே. மானாகி வையம் வளர்ந்ததுவும் சொல்றாருங்க. இந்த மானாகினா ரொம்பவும் விசேஷமான பெருமை, மாட்சிமை கொண்டதான பிரம்மச்சாரி. உடனே பெருமாள் இவரை பார்த்து, முந்தின பாசுரத்தை இவர் சொன்ன உடனே பெருமாள் பார்த்து கேட்கிறார், ஆழ்வீர், நீர் பாபங்களை எல்லாம் அதிகமாக செய்து ஒரு பெரிய வேர் ஹவுஸ் இருக்கும், கடன்களை சேமிக்குமா போல சேமித்து வைத்திருக்கேன். அவற்றுக்கு உண்டான பலத்தை கொடுக்கும் அதிகாரமுடைய யமனும் யமபடரும் மறைந்து வர்த்திக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு பெருமாள் கேட்டாரா. உடனே அதுக்கு இவர் சொல்றார், ஆழ்வார், தேவரீர் சரணாகதருக்காக உம்மை இறப்பாடாக்கிக் கொண்ட முறையையும் அவருடைய சத்துருக்களை போக்கின முறையையும் நான் மனதார அனுசந்தானம் செய்தேன். எனவே அப்பாவங்கள் வாசனையோடே அற்றொழிந்தன. அந்த அபிப்பிராயத்தை இந்த பாசுரத்தை சொல்றார். அதாவது தேவரை சரணாகதற்காக ராத்திரியை பகலாகிக் கொண்ட முறையும் அவருடைய சத்துருக்களை போக்கின முறையும் மனசில் அனவரதமும் உன்னுடைய பெருமையை, உன்னுடைய குணங்கள், உன்னுடைய கருணை, உன்னுடைய தயை, உன்னுடையதான சக்தி எல்லாத்தையும் உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் மனசில் அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தேன். அதனால அந்த பாவங்கள்லாம் அந்த வாசனையோடு போயிடுத்து. அதான் சொல்றார். ஏன்னா கிரகஸ்தர்கள் உண்டென்று இட்ட போதோடு இல்லை என்று கூறி தள்ளி கதவடைத்த போதோடு வாசியற அகமும் முகமும் மிக மலர்ந்து பிக்ஷாடனத்திலே ஊற்றமேறிய பிரம்மச்சாரியின் வடிவினை உடையவனாய் மாமணி வேள்வியில் பூமியோடு எல்லா உலகங்களையும் வளர்ந்து கொண்ட செயலுங்கிறார். மானாகி வையம் வளர்ந்ததும் வாழா அது சொல்றார். ஏன்னா வாழவுணன் பூணாகம் கீண்டதும், இவன் பிரம்மச்சாரி வேஷம் போட்டு, அதாவது சாதாரண ஏதோ பிரம்மச்சாரி மாதிரி யாஜகம் வாங்க போய் உலகத்தை எல்லாம் வளர்ந்தானே, அந்த செயலை மனசில் நினைச்சுட்டேன். ஹிதபரனாயும் சின்ன குழந்தையாயும் அப்படி இருந்தக்கூடியதான அந்த பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக வாளாயுதத்துடன் நலிய கிளம்பிய ஹிரண்யனுடையதான அவனுடைய மார்பினை கிழித்தெறிந்த செயலையும் இப்ப நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தேகாதிகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கான ஒரு நன்மையும் செய்யாதவனாய் தேகாத்மாபிமானமாய் மகா பாபங்களை செய்த நான் அவையெல்லாம் கழியப்பெற்றேன் என்பதாக அழகா நீ சொல்றார். அடுத்த பாசுரத்தில் 9வது பாசுரம். நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டு ஆக மாட்டினேன், அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நஞ்சத்து இருந்தமை காட்டினாய். கண்ணபுரத்து உரை அம்மானே, நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன், அத்தனையே கொண்டு என் வல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய். கண்ணபுரத்து உரை அம்மானே, கண்ணபுரத்து உரை அம்மானே.
எம்பெருமாள் கேட்கிறார், வாழ்வியில் உம்முடைய விரோதி வர்க்கமெல்லாம் எப்படி ஒழிந்தன, நீர் பெறுவதற்கு அரியதான அந்த பேருதான் என்ன அப்படின்னு எம்பெருமான் கேட்டவுடனே அதற்கு பதில் சொல்ற மாதிரி சொல்றார் அந்த பாசுரத்தை ஆழ்வார்ன. திருக்கண்ணபுரத்து உரையும் பெருமானே, தேவரின் முதலாக பரம கிருபையோடு செய்த காரியம் என்னன்னா, உமக்கு என்னை தொண்டனாக வந்து நிலைநாட்டும்படி நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக. நாட்டினாய்ங்கிறார். நாட்டினா நிலை நிறுத்துறதுன்னு அர்த்தம். அப்படி அந்தாங்க வழியாக செய்தொரு நீர், அதனால சர்வகால சர்வாவஸ்த அப்படி சேஷபாவ ஸ்வீகிருதனாயும் அப்படி முன்னாலே அனுகிரகிக்கப்பட்டவனாயும் உம்மை பற்றின ராஜகுல நியாயத்தாலே அனாதிகாலம் என்னிடத்திலே உள்ள பலவிதமான பாபங்களை இந்த ஜென்மத்திலேயே கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் போக்கிவிட்டேன். அது மாத்திரமில்லை, அவ போனா பெறக்கூடிய கைங்கரியங்களும், அதாவது ஒன்றான வாச்சிகமான வாச்சா கைங்கரியம் சொன்னவரும் அடிமையும் செய்யப்பட்டேன். அவர் பாட்டெல்லாம் பாடுறாரு, அதான் வாச்சா கைங்கரியம். நாம் பாடிய கவிதைகளை மிகவும் சிறந்த மதிப்பினை உடையவர்களாக இருக்கின்றபடியானே இவை நம்மாலே வந்தவை அல்ல. ஏன்னா உன்னுடைய சங்கல்பத்தினாலே என் நாவிலே நீ அமர்ந்து நீ பேச வைக்கிறாய் என்பதை நிச்சயித்திருக்குமாறு என் உள்ளத்திலே வீற்றிருந்து நீ எனக்கு உணர்த்தினாய். அப்படி அதாவது இங்க வியாக்கியானத்த ஒரு விஷயம், திருமங்கையாழ்வாரை பாடுவித்தது சோழ நாட்டு மூக்கோட்டையான் திருக்கண்ணபுரம். என்னன்னா, மலையாளத்தில் மூக்கோட்டைன்னு ஊரை நினைச்சாலே கவிகளுக்கு பாட்டு கிளம்புமா. பெரியவாச்சாம்பிள்ளை சொல்றார், பாட்டினால் உன்னை நெஞ்சத்திருந்தமை காட்டினாய்கிறார். ஏன்னா அங்க பாகவதத்தில் என்னாச்சுன்னா பார்க்கலாம். துருவ சரித்திரத்தை பார்த்தோம்னா, அந்த துருவனுக்கு பாடணும்னு பெருமாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசை. சங்கச்சக்கரதாரியா பெருமாள் போனார் அவன் முன்னால. அவன் தபஸ் இருக்கான், ரொம்ப கௌரவமான தபஸெல்லாம், சின்ன பிள்ளை. அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு போனார். எதிரே அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிச்சான். அப்படியே துடிக்கிறது உள்ளம். அவரை பற்றி பாடணும்னு ஆசை, வார்த்தை வெளியில வரல. எம்பெருமான் தன் கையிலே அந்த பிரணவ ரூபமாக இருக்கக்கூடியதான அந்த சங்கத்தை எடுத்து அப்படி தாடையில கன்னத்தில் அப்படி தடவினார். உடனே மடை திறந்த வெள்ளம் போல அப்படி அவனுக்கு பாட்டு கிளம்பித்துகிறார். பாகவத்தில் சொல்ல, யோந்த பிரவிஷமவாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீனி பிரணன்னமோ பகவதே புருஷாய துப்யம். துருவனுடைய ஸ்தோத்திரம் பண்றான். அதுதான் இங்க சொல்றார். ஏதோ ஒரு பாடினா நான் பாடல, அத இந்த சிறந்த மதிப்பு நான் பாட்டுக்கெல்லாம் கிடைச்சதுன்னா இது நம்மாலே வந்தவை அல்ல. என் உள்ளத்திலே நீ இருந்து நான் உள்ளத்திலே வீட்டிலிருந்து என்னை பாட வைத்தேன். பாட்டாய் பண்ணாய் பாடுபவனாய் பாட வைப்பவனாய் அனைத்துமாய் இருக்கணும் கர்த்தா காரைத்தாச்ச சகா என்று என்ற விஷயத்தை இந்த பாசுரத்தில் அப்படி சொல்றார். அவர் கடைசியில இந்த திருமொழியில் கடைசி பாசுரத்தில் கண்ட சீர் கண்ணபுரத்தூரை அம்மானை கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை கண்ட சீர் கண்ணபுரத்தூரை அம்மானை கொண்ட சீர் தொண்டன் கலியன் ஒலிமாலை பண்டமாய்ப் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் மண்ணும் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே. பண்டமாய்ப் பாடும் அடியவர்க்கு எஞ்ஞான்றும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே. எம்பெருமானுக்குள்ள சம்பத்தை வேதம் முதலான பிரமாணங்களின் வழியாக கேட்டு
போவதன்றியே சாட்சாத்கரிச்சு நேரே எம்பெருமானை பார்க்கலாம் போல காட்சி பொருளாகவே கண்ணாலே கண்டு அனுபவிக்கும் வண்ணம் அத்தனையும் அப்படியே ஒருங்கே பெற்ற திருக்கண்ணபுரத்திலே சுலபனாக நித்தியவாசம் பண்ணுகின்ற அந்த சர்வேஸ்வரன் இருக்கானே, அவனை நண்பர் பகைவர் நொதுமலர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாராலும் நெஞ்சிலே எந்த காலத்திலும் கொண்ட வைபவமுடைய தொண்டினை உடையவரான திருமங்கை ஆழ்வாரோடைய இன்னிசையோடு அருளப்பெற்ற அந்த சப்தம் ரூபமாக ஒலியின் உருவமாக இந்த திருமொழியை நிதியாக கொண்டு என்ன அங்க சொல்றார், பண்டம் அப்படின்னு சொன்னா நிதின்னு அர்த்தம். பண்டமாய் பாடும் அடிவருக்கு அல்லது உண்மை பொருளாக கொண்டு பாடும் அடிவர்களுக்கு காலம் உள்ளவரையில் என்னாகும்னா இங்க சொல்றார், ஆண்மின்கள் வானகம் அப்படின்னு திருவாய்மொழியில் சொல்ற மாதிரியும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே நம்மாழ்வார் சாதிக்கிற மாதிரியும் எல்லாராலும் அண்டப்பட வேண்டிய பரமபதத்திலே வாட்சி ஆகிய ஆட்சி உண்டாகும்னா என்ன, சர்வேஸ்வரன் என் பக்கணத்திலே பண்ணின இந்த பரம கிருபை இருக்க அதை கண்ட அடியேன் இந்த அபியசித்தவருக்கும் அவ்வளவும் ஏற்படுதல் ஒருதலை என்பதை அழகாக அறிந்திருக்கிறார். அதாவது இந்த பாட்டெல்லாம் பாடி இவருக்கு அனுகிரகம் பண்ணா எம்பெருமான், அந்த கிருபை அந்த கருணை எல்லாரும் இந்த பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய அனைவருக்கும் இந்த மாதிரியான அனுகிரகத்தை எம்பெருமான் பண்ண வேண்டும் என்பதாக இந்த பலஸ்துதியாக அழகாக அனுபவிக்கிறார். இப்படி 8ஆம் பத்து முடிகிறது. 9ஆம் பத்தில் ஏன்னா இதுவரையில் 10 திருமொழி, அதான் மொத்தம் 100 பாசுரங்கள் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பாடியாச்சு இருக்கு. அப்போ அவருக்கு போர்னு தோணாது. ஏன்னா திருநறையூர் பெருமாளையே 100 பாசுரம் பாடினார், திருக்கண்ணபுரத்து பெருமானும் 100 பாசுரம் பாடினார், ரங்கநாதனுக்கு 50 பாட்டு தான் பண்ணார் அவர். அப்படி ஆச்சரியமாக இந்த திருக்கண்ணபுரத்தில் ஈடுபாடு. இது முடிஞ்சு வேறொரு திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். அடுத்து 9வது பத்தில் ஆரம்பித்து அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதா அர்க்க சிம்மாய கல்யாண உடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய தாந்த குருவே நமः. மங்களம் கோஜலேந்திராய மகனே குணாத்னே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாத்னே வசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம். விஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாதவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்ரீச்சவர்த்ததாம். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.